வணக்கம் மகளே! இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வேர்ட்ஸுமே வந்து பார்த்தோம்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா ஃப்யூச்சரையே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் பத்தி தான் நான் பேசப் போறேன். ஓகேங்களா? ஏதாவது ஒரு ஹை இன்கம் ஸ்கில் வந்து பார்த்தோம்னா, உங்க கையில இருக்கணும். ஓகேங்களா? எந்த நேரத்திலயும் சரி, என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு இன்கம்க்காக 24 ஹார்ஸ் அதாவது வந்து 8 ஹார்ஸா இருக்கட்டும், இல்ல 16 ஹார்ஸா இருக்கட்டும், இல்ல 12 ஹார்ஸா இருக்கட்டும், எந்த ஹார்ஸா இருந்தாலும் சரி, அந்த நேரத்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஒதுக்குறத தவிர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒண்ணு. ஒரு இன்கம்க்காக நீங்க எல்லா நேரத்தையும் செலவு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நம்பளால 10 இன்கம் டூ 5 இன்கம் ஆச்சும் வச்சிருக்கணும். ஓகேங்களா? ரென்ட்டா இருக்கட்டும், இல்ல அதாவது கோட் ஃபார்மிங்கா இருக்கட்டும், கவ் ஃபார்மிங்கா இருக்கட்டும், சிக்கனா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி நீங்க அதாவது வந்து நீங்க பார்த்துருக்கீங்க மிடில் கிளாஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நானும் மிடில் கிளாஸ் தான். நம்ப குறைச்சு எடை போடக்கூடாது. அது ஃபர்ஸ்ட்டு மெயினா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்பளால சம்பாரிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான வழிய வந்துட்டு நீங்க தேடணும். ஓகேங்களா? இப்ப மிடில் கிளாஸா இருக்கீங்க அப்டின்னா, எப்படியும் ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க. யாராவது ஒருத்தர் வந்து ஏமாத்தி சீட் வாங்கி குடுத்துருப்பாங்க கமிஷனுக்காக. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அத பத்தி நம்ப அடுத்தடுத்த இதுல பேசலாம். ஸோ இன்ஜினியரிங் படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நான் வரும் இதுல சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நெறைய பேர் அப்படிதான் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? எப்படி வீட்ல தான் இருப்பீங்க. எப்படியோ வேலை கிடைச்சிருந்தாலும் ஒரு ரூ. 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருப்பீங்க. ஸோ அத நான் நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல கிடையாது. ஓகேங்களா? அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய இன்கம் ஸ்கில்ல அதிகப்படுத்திக்கணும். நான் ஒரு இன்கம் ஸ்கில்ல நான் கண்டிப்பா நான் சொல்றேன். ஸோ, அந்த ஸ்கில்ல நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். ஓகேங்களா? அது என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலா சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மிடில் கிளாஸ்ல பொறந்தது தப்பு கிடையாதுங்க. ஓகேங்களா? அப்பா, அம்மாக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவ்வளோதான். ஓகேங்களா? நம்ப பொறந்தது தப்பு கிடையாது. நமக்கு அறிவு இருக்கு. ஓகேங்களா? இப்போ 2026ல ஜெனரேஷன் எங்கேயோ போயிருச்சு. நம்மகிட்ட மொபைல் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு. ஸோ, அத வச்சு நம்மளால குரோ பண்ண முடியும். ஓகேங்களா? கண்டிப்பா லேக்ஸ் கணக்குல, குரோர்ஸ் கணக்குல கூட நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ஆனா வாரன் பஃபெட் சொன்ன மாரி நம்மளால 3 இயர்ஸ் கஷ்டப்பட்டு ஃப்ரீடமா நம்மளால தேட முடியல. ஆனா நமக்கு பொறுமை இருக்கு. எதுக்கு? 50 இயர்ஸ் வந்து பார்த்தோம்னா, அடுத்தவனுக்கு கீழ வேலை செய்றதுக்கான பொறுமை நம்மகிட்ட இருக்கு. அது எங்கருந்து வந்துச்சு அப்டின்னா, நம்ம அப்பா, அம்மா கிட்ட தான் வந்துச்சு. ஸோ அத திருத்திக்கோங்க. ஓகேங்களா? அத உடனே திருத்திக்கோங்கன்னு முடியாது. நெறைய பேர் கஷ்டத்துல இருப்பீங்க. நான் கஷ்டத்துல இருந்தா, "உனக்கு என்னடா நீ சொல்ற?" அப்டின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அந்த கஷ்டத்திலயும் நானும் இருந்திருக்கேன். அத எப்படி மாத்தலாம் அப்டின்னா, நீங்க வேலைக்கு போயிட்டே இருங்க. எப்போ உங்களுடைய சைடு இன்கம் ஸ்கில்ல வச்சு நீங்க அடுத்த லெவலுக்கு போறீங்களோ, அப்போ 2 இன்கமையும் மேட்ச் பண்ணும்போது, நீங்க உங்களுடைய மெயின் இன்கம்ம விட சைடு இன்கம் எப்போ அதிகமாகுதோ, அப்போ நீங்க அந்த வொர்க்க நிறுத்திறணும். ஓகேங்களா? அந்த வொர்க்க நிறுத்திட்டு, சைடு இன்கம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆக முடியணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான குரோத்த வந்துட்டு நீங்க பயன்படுத்திக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். ஓகேங்களா? நம்ம ஸ்கூல்ல வந்து பார்த்தோம்னா, மார்க் பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? 7த்ல மார்க் எடு, 8த்ல மார்க் எடு, 10த்ல மார்க் எடு, ஐயோ! 12த் பப்ளிக் எக்ஸாம் மார்க் எடு அப்படிம்பாங்க. ஸோ, அதிலிருந்து இப்ப நீங்க பார்த்துருக்கீங்க. இப்போ ஒரு 40 ஏஜ் பெர்சனா இருந்தாலும் சரி, ஓகேங்களா? நான் எல்லாத்துக்குமே பொதுவா தான் நான் சொல்றது. 40 ஏஜ் பெர்சனா இருந்தாலும் சரி, நீங்க 12த்ல, 10த்ல படிச்சது ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நாலேட்ஜ் பேஸ்ல ஓகேங்களா? நாலேட்ஜ் பேஸ்ல இப்ப நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, அத பத்தின ஒரு டீட்டெயிலான ஒரு இது உங்களால சொல்ல முடியுமா? அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்போ நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் எந்த மாரி இருக்கு அப்படிங்கிறத நீங்க திங்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மார்க் மட்டுமே மேட்டர் கிடையாது. இப்போ நமக்கு நாலேட்ஜ் தான் மேட்டர். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன படிச்சோம் எதுன்னு தெரியாது. உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். எல்லாத்துக்குமே நாலேட்ஜ்னா என்னன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்ப நாலேட்ஜ் அப்படிங்கிற வேர்ட் எடுத்துக்கோங்க. அத யார் கண்டுபிடிச்சாங்க? ஓகே. அது எங்கருந்து வந்துச்சு? அது எந்த வருஷத்துலருந்து நம்ம பேசுறோம்? அது யார் சொன்னாங்க? ஓகே. அதுக்கான மீனிங் என்ன? ஓகே. ஸோ இந்த மாரி எந்த வேர்ட் எடுத்தா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாலேட்ஜ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது மாரி எந்த எக்ஸாம்பிள் எடுத்தாலும் சரி. இப்போ ஃபினான்ஸ் ரிலேட்டடா ஒரு இன்ஃப்ளேஷன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப நீங்க வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா, நெறைய பேருக்கு இன்ஃப்ளேஷன்னா என்னன்னே தெரியாது. ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம எஜுகேஷனல் படிச்சு நம்ம என்னன்னு புரியல. எனக்கு 19 ஏஜ் தான் ஆகுது. ஓகேங்களா? நான் படிக்காம வந்தேனே விட படிக்காமலாம் வரல. நானும் படிச்சு தான் வந்தேன். நான் படிச்சு வந்தனால தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இந்த மாரிலாம் இருக்கு. எஜுகேஷன் சிஸ்டத்தில இதெல்லாம் மாத்துனா பரவால்ல. ஆனா மாத்த முடியாது. மாத்தவும் மாட்டாங்க. ஓகேங்களா? இது ஒரு காரணம் இருக்கு. ஸோ நீங்க கத்துக்கணும். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து தான் கத்துக்கணுமே தவிர, நம்ம அடுத்தவங்கள வர சொல்லி நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது, நம்ப எதுல மேல வரோம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஓகேங்களா? நீங்க ஒரு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இங்க யாருமே இல்லன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ப வந்து நம்ப அப்பா, நம்ப அம்மா. ஓகேங்களா? நம்ப இங்க பொறந்து வந்திருக்கோம். நமக்கு என்ன தேவையோ அத நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? லீகலா லீகல் ப்ரொசீஜர்ல என்னென்ன அடைய முடியுமோ, நம்மளுடைய நாலேட்ஜ் பேஸ் பண்ணி நம்மளா அடைஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? அதோட சிம்பிள் அவ்வளோதான். ஸ்கூல் போறீங்களா? காலேஜ் போறீங்களா? வேலைக்கு போறீங்களா? வீட்ல இருக்கீங்களா? இல்ல எங்க இருக்கீங்க? என்ன பண்றீங்க? ஓகேங்களா? பேட் ஹேபிட்ஸ் இருக்கா? குட் ஹேபிட்ஸ் இருக்கா? அதெல்லாம் விஷயம் கிடையாதுங்க. ஓகேங்களா? என்ன பொறுத்தவரைக்கும் அதுதான். நம்ம இங்க பொறந்திருக்கோம். லீகலா
எந்த தப்பும் பண்ணாமல் மனசாட்சிக்கு விரோதமாக வந்து எந்த செயலும் பண்ணாமல் நல்ல நல்ல ஒரு வழியில் நம்ம இன்கம்மை தேடுறோம். ஓகேங்களா? நம்ம வாழ்கிறதுக்காக இன்கம் அவசியம். சாப்பாடு வேணும்னாலும் இன்கம் வேணும், கோயிலுக்கு போகணுன்னாலும் இன்கம் வேணும். ஓகேங்களா? வண்டி அதாவது வீட்டை விட்டு வெளியே போகணுன்னாலே வண்டிக்கு பெட்ரோல் போடணுன்னா இன்கம் வேணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம எக்ஸட்ரா சொல்லிகிட்டே போகலாம். இப்போ பெட்ரோல் விலை வந்துட்டு ₹150 பக்கமாக ஏற போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா க்ரூட் ஆயில் எல்லாமே ரேட் ஏறிடுச்சு. ஓகேங்களா? கோல்டு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மோடி சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி டீட்டெயில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம வந்ததுக்கான விஷயத்தை பேசலாம். ஸோ இதெல்லாமே பொது கருத்துங்க. ஓகேங்களா? நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் சொல்கிறேன்னு மட்டும் எடுத்துக்கக்கூடாது தயவு செஞ்சு. இந்த மாதிரி யார் சொன்னாலும் சரி, யூடியூப்பில் நீங்கள் பார்த்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, அவங்களுடைய கருத்தை சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில் இருக்க கருத்தை சொல்லுவாங்க. பட்டு அது உங்களுடைய வாழ்க்கைக்கு அது ஒத்து போகுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் நல்லா பார்த்து அது எந்த மாதிரி முடிவெடுத்தால் எந்த மாதிரி நம்மளால் மேலே போக முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி அவங்க சொன்னாங்கன்னு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை கீழே போயிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதை நல்லா உங்களுடைய மைண்டு யோசிக்கணும். ஓகேங்களா? உங்களுடைய மைண்டு யோசித்து நீங்கள் நம்புனீங்கன்னா விளைவிச்சிங்க. ஓகேங்களா? என்ன சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, அதை நீங்கள் முழுசாக நம்பி உங்களால் தைரியமாக ஒரு வேலையை இறங்கி செய்ய முடியும்னா கண்டிப்பாக செய்யுங்க. அதை பற்றி தப்பே கிடையாது. ஓகேங்களா? இப்போயே நீங்கள் வேலையை நிற்கணும் அப்படின்னா நீங்கள் நினச்சிட்டீங்க. ஓகேங்களா? நம்மளால் வேறு பிஸ்னஸ் பண்ணி நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை பண்ணுங்க. ஓகேங்களா? இதுதான் நான் சொல்கிறது. 100க்கு 200% உங்கள் மைண்டில் நீங்கள் நம்பினா அப்படின்னா கண்டிப்பாக இறங்கி செஞ்சுருங்க. ஓகேங்களா? அதுதான் விஷயம். வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஜெயிக்கிற வரைக்கும் விடவே கூடாது. ஓகேங்களா? இதை நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது 2 நாள் பிஸ்னஸ் போச்சு, அது எங்கே யாரும் வரல அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. 10 வருஷம் ஆனாலும் சரி, 50 வருஷம் ஆனாலும் சரி. ஓகேங்களா? ஜெயிக்கிற வரைக்கும் விடவே கூடாது. இதுதான் என்னுடைய கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம மெயின் மேட்டருக்கு வரலாம். இப்போ 2026ல் வேர்ல்டு வந்து பார்த்தோம்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? டிகிரி விட ஸ்கில் தான் வந்து பார்த்தோம்னா டிமாண்ட் அதிகம். ஓகேங்களா? இப்போ கம்பெனியாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே ரிசல்ட் தான் வந்து பார்த்தோம்னா வேணும். ஓகேங்களா? ஸோ அப்போ எடுத்துக்கும்போது இப்போது ரிசல்ட் கொடுக்க தெரிஞ்ச ஒரு பெர்சனால் கேஷ் ஆட்டோமேட்டிக்கலாக ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா? அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால் இப்போ மிடில் கிளாஸ் பையனாக இருக்கட்டும், லோயர் மிடில் கிளாஸாக இருக்கட்டும், அப்பர் மிடில் கிளாஸாக இருக்கட்டும் கூட ஸ்டார்ட் பண்ண முடியும். அது எந்த இன்கம் ஸ்கில் அப்படின்னா அதை பற்றி பேசலாம். ஓகேங்களா? ஸ்கில் அப்படின்னா நான் பண்ணிகிட்டு இருக்கிறதா நான் என்ன பண்ணுறேன், இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது அப்படின்னா கண்டென்ட் கிரியேஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? வீடியோ எடிட்டிங் நான் பெருசாக பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. ஓகேங்களா? இது ஜஸ்ட்டு ஒரு யூடியூப் எடிட்டிங் கிடையாது. ஓகேங்களா? இது வீடியோ எடிட்டிங்னா இப்போ யூடியூப் கண்டென்ட் கிரியேஷனாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கட்டும், லேட்ஸாக இருக்கட்டும், பாட்காஸ்ட்டாக இருக்கட்டும், பிஸ்னஸுடைய ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏஐ வீடியோஸாக இருக்கட்டும், தம்ப்நெயிலாக இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே டிமாண்ட் இருக்குது இப்போ 2026ல். ஓகேங்களா? ஸோ இப்போவே கம்பெனிஸை எம்ப்ளாயை விட ஃப்ரீலான்சர்ஸை தான் வந்து பார்த்தோம்னா ஸ்கில் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுக்கு தான் அதிகம். ஓகேங்களா? இப்போ பிகாஸ் ஒரு நல்ல எடிட்டர் இருக்காங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் க்ரோத் வந்து பார்த்தோம்னா மெஷின் மாதிரி நடக்கும். ஓகேங்களா? ஒரு ரீல் வந்து பார்த்தோம்னா வைரல் ஆச்சு அப்படின்னா பிஸ்னஸ்க்கு லேக்ஸ் கணக்கில் ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நீங்கள் அனலைசிஸ் பண்ணணும். நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத எடுத்துக்கூடாது. நீங்கள் உட்காந்து அனலைசிஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது நீங்கள் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு நல்ல கிரியேட்டருக்கு 50K to 1 lakh கூட தருவாங்க. ஓகேங்களா? பெர் வீடியோவுக்கு கூட 30K, 40K, 50K, 1 lakh கூட வாங்குவாங்க. ஸோ அது நீங்கள் அந்த ஃபீல்டை போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபீல்டுக்கு போன வாட்டி தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? எடுத்தோடனே தரமாட்டாங்க. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு. உங்களுக்கு ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஏன் பெஸ்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மிடில் கிளாஸில் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா பணம் இருக்காது. மெயின் விஷயம் அதுதான். ஓகேங்களா? பணம் இருக்காது. அதை எப்படி பண்ணணும்னு தெரியாது. பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் எதுவுமே இருக்காது. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதுதான் மெயின். ஓகேங்களா? ஆனால் இந்த ஸ்கில்லுக்கு ஆஃபீஸ் வேணாம், ஷாப் வேணாம், டிகிரி முக்கியம் இல்லை, இதெல்லாம் எதுவுமே முக்கியம் இல்லை. ஃப்ரீயாக கற்றுக்கலாம். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா ஃபோனில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா கேப்கேட்டில் நம்ம கேப்கேட் இருக்கும். அதே மாதிரி விஎன் இருக்குது, கேன்வா இருக்குது. ஸோ லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னா ப்ரீமியர் ப்ரோ இந்த மாதிரி ஹை கிளாஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஸ்கில்லாம் நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா யூடியூப் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுங்க. ஓகே, நல்ல விஷயத்த போட்டு அதுலேருந்து நம்மளால் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுமா நல்ல விஷயம். ஓகேங்களா? அவ்வளோதான் விஷயம். இப்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஃபெயில் ஆயிடுவாங்க. ஏன் அப்படிங்கிறத நான் இப்போயே சொல்கிறேன். ஓகே, இப்போ என்னுடைய சேனலை போய் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற யாராக இருந்தாலும் சரி என்னுடைய சேனலை போய் விசிட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை போய் விசிட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நான் எந்தெந்த மாதிரி பேசியிருக்கேன், நான் எந்தெந்த மாதிரி என்னுடைய பிஹேவியர், நான் எந்தெந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நான் நடந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வீடியோ ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் வீடியோ ஒரு மாதிரி இருக்கும், தேர்ட் வீடியோ ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க வீடியோவும் ஃபஸ்ட் எடுத்த வீடியோவும் கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருக்கும்.
ஓகேங்களா? ஒவ்வொன்னுத்துலேயும் ஒவ்வொன்று கற்றுட்டு வந்துட்டு இருக்க மாதிரி ஒரு இதை உங்களால் உணர முடியும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா என்னால் உணர முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கூட லீவ் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? நம்ம வந்துட்டு மிடில் கிளாஸாக இருக்கோம் அப்படின்னா தொடர்ந்து போடணும். ஓகே, விடாமுயற்சி தொடர்ந்து போடணும். ஒருத்தர் பார்க்குறாங்களா? பார்க்கட்டும். ஒண்ணும் தப்பு இல்ல. ஒருத்தர் பார்த்தா ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களா? ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒருத்தர் பார்த்தா ஒருத்தர் லைக் பண்ணுறாங்களா? கமெண்ட் பண்ணுறாங்களா? ஓகே, முடிஞ்சுச்சு. ஒண்ணும் தப்பு இல்ல. கடைசி வரைக்கும் போராடணும். இதுதான் விஷயம். அதுதான் நீங்க வந்துட்டு கிளியர் மைண்டடா இருக்கட்டும். நம்ம இந்த வாழ்க்கைக்கு நம்ம மட்டும் பொறந்திருக்கோம். ஓகே, நமக்கு தேவையானத நல்ல விஷயத்த வச்சு நம்மளால இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் மேட்ரு. ஸோ 2வது நாளே, 3வது நாளே, 4வது நாளே இன்கம் வேணும் அப்படின்னா வாய்ப்பில்ல. ஓகேங்களா? 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், 4000 வாட்ச் ஹவர் வேணும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றின டீட்டெயில் நான் கொஞ்சம் கொஞ்சம் வரதில் நான் போடுறேன் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு கூட போடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த முயற்சியில் நான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் ஏற்கனவே ஒரு சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். எலக்ட்ரானிக்ஸ் சேனல் ஒன்று வச்சுருக்கேன், தனுஸ்ரீ ஆடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதில் மானிட்டைஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? மானிட்டைஸ் பண்ண போகிறேன். பண்ணிடுவேன். ஓகேங்களா? இன்னும் ஒரு இந்த மந்த்து முடியறதுக்குள்ளே நான் பண்ணிடுவேன். அதுக்கு மேலே எனக்கு அதுலேருந்து இன்கம் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அது எப்படி அப்படின்னா 4 மந்த்ஸுங்க. ஓகேங்களா? 4 மந்த்ஸு விடாமுயற்சியாக வீடியோ போட்டேன். போகுதா? போகலையா? என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. பட் அனலிட்டிக்ஸில் போயிட்டு நான் செக் பண்ணுவேன். அனலிட்டிக்ஸில் போயிட்டு எந்தெந்த வீடியோ நல்லா போயிருக்கு, அது எதனால் போயிருக்கு, எந்தெந்த வீடியோ போகலை, அது எதனால் போகலை அப்படின்னு சொல்லி ஃபுல் டேட்டாவே ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைசிஸ் பண்ணி நான் எடுத்துருவேன். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது என்னால் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேனல்லையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த சேனலும் மானிட்டைஸ் ஆக நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ என்னுடைய ஃபோக்கஸ் என்னென்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி கண்டிப்பாக மேலே வரணும். ஓகேங்களா? ஸோ நான் பண்ணுறத அதே மாதிரி நீங்கள் பண்ணாலும் சரி, ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாருமே இந்த உலகத்தில் காப்பி தான் அடிக்கிறாங்க. ஓகேங்களா? யாருமே வந்துட்டு அவங்கவங்க சொந்தமாக எதுவுமே பண்ணுறது கிடையாது. சொந்தமாக பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்த காப்பி அடித்து வந்து பார்த்தோம்னா, ஒரு கன்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுலேருந்து அவங்களுக்கு தோன்ற ஒரு பர்சனல் விஷயத்த இன்க்ளூட் பண்ணி, அதுலேருந்து பெஸ்ட் வெர்ஷனை வந்து பார்த்தோம்னா, அவங்களுக்கு கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? இதுதான் விஷயம். வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஃபினான்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் தான் நான் வந்து மேக்ஸிமம் போடுவேன். எப்படி எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டாப்பிக்கை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு அதாவது வந்து மிடில் கிளாஸ் ஆன உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, எனக்கு எது செட் ஆகுது, உங்களுக்கு எது செட் ஆகுது அப்படிங்கிறத தான் நான் போடுவேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வீடியோ தான் நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மௌரியன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா?